ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிஷேகா இந்த வாரம் என்ன பாட்டு பாடியிருக்காங்க, அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஒரு சில ரியாக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டை இப்படி தான்ப்பா பாடணும் அப்படின்ற விஷயத்தையும் ஒரு ஜட்ஜஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டும் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக ஆர்வத்தோடு போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ திவினேஷ் வந்துட்டு போவார். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் ராஜா ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்டில் ஸ்பெஷல் கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் திவினேஷ் வந்து போயிட்டுருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா கூடயும் அது மட்டும் இல்லாமல் அபிஷேகா கூடயும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடியிருக்காரு. அபிஷேகா அண்ட் திவினேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டத்து யானை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணி அசத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிருத்தி ஷெட்டி அது மட்டும் இல்லாமல் கௌரி கிஷன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் லிக் படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற வகையில் இன்னொரு பக்கம் சைடாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அபிஷேகா அண்ட் திவினேஷ் பாடக்கூடிய இந்த ஒரு பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பிளெஸிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பாடினா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு அவ்வளோ ஷைனாகவும் சூப்பராகவும் இன்னும் தெரியும் அப்படின்ற விஷயத்தில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அப்படின்ற விஷயத்த ஸ்ரீனிவாஸ் சார் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எஸ்பிபி சரண் சார் இன்னும் ஒரு ஸ்டெப்பு போயிட்டு வேற லெவல் பாடியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்வேதா மோகன் நம்மளோட ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷன் வேற லெவல் இருந்துச்சு அப்படின்றத நம்ம அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. அந்த வகையில் இந்த வாரம் அபிஷேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்பயும் போல சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு திவினேஷோட சேர்ந்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அபிஷேகாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவங்க தப்பா ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.